Hi all, how are you? இன்னைக்கு சேலஞ்ச் நம்பர் 21. Find a home for everything. எஸ், எவ்ரிதிங். நம்ம கிட்ட இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்? அப்படி இல்லைன்னா அது நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாத பொருள்னு அர்த்தம். அந்த பொருள் வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு இரிட்டேஷன் தான் கொண்டு வரும். சரி, நான் எல்லா பொருளுக்கும் எதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் சொல்கிறேன். இப்போ ஒரு பொருள் தேடுறீங்க, இன்னொரு பொருள் வந்து அது மேலே எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த பொருள் கீழே இருக்கிறது உங்களுக்கு கிடைக்குமா? எதனால் மேலே ஒரு பொருள் வச்சுருக்கீங்க? அதுக்கு ஒரு இடம் இல்லைன்றதுனால தானே அதுக்கு மேலே வச்சுருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு பொருள் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அந்த பொருள் வைக்காதீங்க. அது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா தூக்கி போட்டுருங்க. சரி, இப்போ நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், எந்த பொருளை எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சன் பொருள் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வைக்கிறது, ஹாலில் வைக்க வேண்டிய பொருள் எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் வைக்கிறது, அப்படி மாற்றி மாற்றி மிஸ்மேட்ச் பண்ணாதீங்க. செகண்ட் ஒன், அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளை ஈஸியாக எடுக்கிற மாதிரி, அக்சசபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஷெல்ஃபில் நீங்கள் துணி அடுக்குறீங்கன்னா அந்த இதில் ஃபுல்லாகவே வெர்டிக்கலாக நீங்கள் அடுக்க பாருங்கள். ஹரிசாண்டலாக அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தாது. நான் இதுவாக அடுக்கிறேன், ஒரு ஆர்கனைஸ்டாக அடுக்கிறேன்ட்டு நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு 2 கர்ச்சிஃப்க்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு, நம்மளோட சாக்ஸ் அடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்னு அப்படி தனித்தனியாக அடுக்காதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிவைடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பாக்ஸில் சின்ன சின்ன டிவைடர்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை, என்னால் அப்படிலாம் அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாதுன்னா கார்ட்போர்டு இருக்கும்ல, கார்ட்போர்டு டிவைடர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு மக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஏதாவது பொருள் ஸ்டோர் பண்ணுறதுனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஐட்டம் இந்த மாதிரி குரூப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்றப்போ அதில் லேபிளிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் போர் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் 15 மெத்தட். அதாவது 15 மினிட்ஸ் ஒரு போர்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இல்லை வேறு ஏதாவது வேலைங்களை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நெக்ஸ்ட்டு போர்ஷன் எடுங்க, அதை க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட பிளேஸை நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கார்னர் ஸ்பேசஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் 2 செவரு ஜாயின் ஆகிற இடம் கார்னர் ஸ்பேசஸ் இருக்கும். அதை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண பாருங்கள் ஸ்டோரேஜ்க்காக. ஓகே, வால்ஸில் வந்து எதாவது ஹேங்கிங் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நீங்கள் பென் விளப்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணணுன்னா அதில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சன் கேபினெட்டில் டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் வச்சுருப்பீங்க. அதாவது ஸ்பூனே நம்மகிட்ட ஒரு 10-20 ஸ்பூன் இருக்குது, ஆனால் நமக்கு தேடுறப்ப அந்த ஸ்பூனே கிடைக்காது. தேவையான அளவுக்கு நம்ம ஸ்பூன் வச்சுக்கிட்டு மிச்ச ஸ்பூனில் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டுக்குள்ளே நுழையிறப்பே அந்த சாவி எடுத்துகிட்டு வரீங்கன்னா அப்படியே அங்கங்கே போட்டுறாதீங்க. சாவிக்கு ஒரு கீ ஹோல்டர் வச்சு அதில் மாட்டுங்க. உங்கள் பர்ஸ், உங்கள் வாட்ச் எல்லாமே ஃப்ரண்ட்லேயே ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபைனல் திங், எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல வைங்க. கண்டிப்பாக உங்கள் பிளேஸ் ஆர்கனைஸ்டாக இருக்கும். சச்சா, பை பாய். ஹாய் ஆல்.